புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து முதல் முறை வாக்காளர்களின் எண்ணங்களை பிரதிபலித்து வருகிறது. அந்த வகையில் கோவை ஸ்ரீ நேரு மகா வித்யாலயா கல்லூரி மாணவர்களுடன் புதிய தலைமுறையில் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். எதை மனசுல வச்சு இந்த தடவை ஓட் பண்ண போறீங்க? ஏன்னா நிறைய தலைவர்கள் இருக்காங்க. தலைவர்களை பார்த்து ஓட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்களா, இல்ல தலைவர்களுக்கு நிறைய ஐடியாலஜியும் இருக்கு, கொள்கைகளும் இருக்கு, கொள்கைகளை பார்த்து ஓட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்களா? நம்மளோட அத்தியாவசிய தேவைகளை அறிஞ்சு அதுக்கான உதவிகள் செஞ்சா நல்லா இருக்கும். நம்ம ஆசைகளுக்கான அந்த தேவையை தேடாம மக்கள்கிட்ட ஆசை இருக்கு அதை நிறைவு செய்யணும் அப்படின்னு நினைக்காம அவங்களோட அத்தியாவசிய தேவைகள் அதை நிறைவு செய்யணும். நான் செலக்ட் பண்ண போற தலைவர் அப்படி இருக்கணும். மக்களுக்கு மட்டும் தேவையான விஷயங்களை ஒவ்வொருத்தரும் செய்யறவங்களை மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். இப்போ மக்களோட குறைகளை மட்டும் இந்த தண்ணி பிரச்சனை, ரோடு சரியில்லை, இந்த மாதிரி ஒவ்வொரு குறைகளை மட்டும் தேவையை மட்டும் கரெக்டா தெரிஞ்சு வழிநடத்தவங்களுக்கு மட்டும் தான் நம்ம ஓட்டு போடுறோம். தலைவன் இந்த மாதிரி செய்யற இதெல்லாம் சொல்லக்கூடாது. மக்கள் இந்த தலைவன் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி மக்கள் தலைவன் கிட்ட சொல்லணும். அப்போ எப்படி அந்த மாதிரி தேர்தல் என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைனா சால்வ் ஆகும். நம்மளோட தமிழ்நாடோட இன்கம் 35 lakh கோர். அந்த ஃப்ரீ ஸ்கீம்ல போகிறது 25 lakh கோர் போகுது. நம்மளோட இது டெப்ட் எவ்வளோனா 10 lakh கோர் போகுது. இந்த 35 இந்த ஃப்ரீ ஸ்கீம்ல 25 போயிருது, 10 டெப்ட்ல போயிருது. இப்ப பொலிட்டிஷியன் லீடர் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு என்ன வச்சிருக்காங்க, எந்த அமௌண்ட் வச்சிருக்காங்க, எந்த சிச்சுவேஷன்லயும் அதுல நம்மளை காப்பாத்தி இருக்கிறதுக்கு எது வச்சிருக்காங்கன்னு பார்த்து அது இல்லாம ஃப்ரீ ஸ்கீம் கொடுக்காம இருக்கிற தலைவரை நான் தேர்ந்தெடுப்பேன். ஒரு புதுசா வர ஒரு கட்சியா இருக்கட்டும், எந்த கட்சியா இருக்கட்டும், அவங்க கொள்கை பட்டியல இருக்கக்கூடிய கொள்கைகளை நிறைவேற்றுறாங்களா அப்படின்றத பார்த்துதான் சார் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறோம். நாங்க ஓட்டு போடணும். ஏன்னா நாங்க ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நாங்களே ஃபீல் பண்ணக்கூடாது சார், ஏன் ஐயோ நம்ம மாத்தி ஓட்டு போட்டுருக்கலாமோ அப்படின்ற கவலை. அவங்களோட கொள்கைகளை முதல்ல அவங்க ஃபாலோ பண்றாங்களான்னு பார்க்கணும். ஆமா சார், கொள்கை பட்டியல இருக்கிறதுக்காக மட்டும் இல்ல, இப்படி செய்வாங்கன்னு நாங்க நம்பிதான் ஓட்டு போறோம். அப்ப எங்களோட நம்பிக்கையை அவங்க காப்பாற்றணும். அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு தான் சார் எங்களோட வாக்கை நாங்க கொடுக்கணும்னு. இப்ப இருக்க அரசியல் சூழ்நிலையில பாத்தீங்கன்னா முகத்தை வச்சு ஓட்டு போறதை விட அவங்க வந்தா அவங்களோட கொள்கைகளை வச்சு தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கறத வச்சு ஓட்டு போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இலவசங்களுக்கு இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? இலவசங்கள் சமூக மாற்றங்களை, சொசைட்டில மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நினைக்கலையா நீங்க? ஏன்னா இப்போ நம்ம வீடுன்னு வச்சுக்கிட்டாவே நம்ம இன்கம் தகுந்த மாதிரி செலவு பண்ணணும்னு சொல்றோம். அதே மாதிரி நம்ம நேஷன்ல இன்கம் எவ்வளோன்னு பார்த்துட்டு செலவு பண்ணணும்ல. அது மாதிரி இப்போ இது ஃப்ரீ கொடுத்துட்டாங்கன்னா இது ஃபுல்லாமே யாரு இது பண்றாங்க, கவர்மெண்ட் பண்றாங்க. அது அமௌண்ட்டை எடுத்துடுறாங்களா? இதே பிரைஸ் கம்மி பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்மளோட பொல்யூஷன்ல இருந்து அமௌண்ட் போகும், பார்ட் ஆஃப் டாக்ஸ் போகும். இதே ஃப்ரீயா இருந்தா ஒன்லி கவர்மெண்ட் பண்ணணும். ஆனா அது எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது பீப்புள்ஸ்க்கு. அதனால ஃப்ரீ வேண்டான்னு சொல்ல. இலவசங்கள் வேண்டான்னு சொல்ல சார். ஆனா இலவசங்கள் இருக்கிறவங்களுக்கும் கிடைக்குது, லைக் எல்லாத்துக்குமே கொடுக்கறாங்க. அப்படி கொடுக்கும்போது இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போகுது. அதனால இலவசங்களை நாங்க எப்பவுமே மறுப்பு சொல்ல. இப்ப இலவசம் எடுத்துக்கிட்டா எல்லாமே இலவசமா கொடுக்கணும் சார். அதாவது எஜுகேஷன், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இது எல்லாமே இலவசமா கொடுத்தாலே போதும் சார். மிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளால ஏர்ன் பண்ணி இது பண்ணிக்க முடியும் சார். இப்போ நாம இப்ப கொடுக்கற இலவசங்களுக்குன்னு ஆசைப்பட்டு உண்மையான மக்களாட்சியோட நன்மைகளையும் பயன்களையும் நாம அனுபவிக்கிறதுக்கு நாம தகுதி கிடைக்கிறது இல்லைங்க சார். அப்படிதான் நான் இலவசம் பாக்குறேங்க சார்.